வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குளோபல் எக்கனாமிக்கல் கிரைசஸ் அப்படின்றது விஷயம். ப்ரோ இதை பற்றி நிறைய டைம் பேசிட்டீங்களே, இப்போ என்ன ப்ரோ பேச போறீங்க அப்படின்னா, சீனாவை சேர்ந்த அதாவது ஒரு சீனர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்றப்போ நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். என்ன விஷயம் அப்படின்னா, அது சீனரோட பாட்காஸ்ட் வந்து எனக்கு ஒரு லிங்க்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருந்தாங்க. என்னடா அது குளோபல் எக்கனாமிக்கை பற்றி உலகம் முழுக்க எல்லாரும் பேசிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நான் பெருசாக கன்சிடர் பண்ணலை. ஸோ அந்த கிளிக்கை எடுத்து செக் பண்ணும்போது தான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசப்பட்ட ஒரு பாட்காஸ்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குளோபல் எக்கனாமிக்கல் கிரைசஸ் இதுதான் மெயின் பிளாட்டாக இருக்குது. பட் உலகம் முழுக்க என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அலசல்கள் எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பேசுகிறாரு. ஸோ இவர் யார் அப்படின்றப்ப பார்க்கும்போது தான் இவர் ஒரு முக்கியமான பர்சன் தான். சீனாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஸர். இந்த ப்ரொஃபஸர் வந்து கனடாவில் போய் எடுத்து செட்டில் ஆகிறாங்க, அங்கேயே வாழ்கிறாங்க. இவர் ஒரு முக்கியமான ஒரு நம்ம ஊர் சவுக்கு சங்கம் இருக்கார்ல, பொலிட்டிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரி அவங்க ஊர் சவுக்கு இவர். ஸோ ஜீங் அவர் பேர். ஸோ இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ப்ரொஃபஸர் ஜீங் சொல்கிற பேரில் ஒரு சேனல் வச்சுருக்காரு, ப்ரெடிக்டிவ் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத மட்டும் இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். பட் இவர் சொல்கிற விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசஸ். இவர் கேட்குறாரு, பொருளாதார வீழ்ச்சி அடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிற அந்த பாட்காஸ்ட் விஜய் கேட்குறாப்புல. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கும். வெறும் ஃபினான்ஷியல் கிரைசஸ் வேர்ல்டு முழுக்க நடக்கிறத விட அரசியல், சமூகம், மதம் எல்லாமே இப்போ ஸ்ட்ரெச்சரிக்கலாக இருக்குல்ல, இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல இந்த உலகத்தில், இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பும் கிரைசஸ் ஆகும்னு சொல்கிறாரு. அதாவது நியூ வேர்ல்டு ஆர்டர் அதை வேறு வடிவத்தில் சொல்கிறாரு. ஸோ அதுதான் இந்த ஒட்டுமொத்த வீடியோ முழுக்க கரெக்டான டைமிங்கில் 1:40 நிமிஷத்துலேருந்து இது நடக்குது, பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்தியாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசி ஒரு எண்டிங்கில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது நடக்கிறதுலாம் நடக்கட்டும், இது தடுக்க முடியாது, இது அப்படி தான் போகும். இந்த பேட்டர்ன் எப்படின்னா, இது ஒரு டைம் ஆரம்பிச்சிச்சு, ஒன் வே ட்ரிப் மாதிரி. ஒரு டைம் ஆரம்பிச்சிட்டோம்னா ரிவர்ஸில் போக முடியாது. ஸோ ஒன் வேல போய் இங்கே உள்ளே போய் டேர்னிங்லாம் போக முடியும். ஸோ ஒன் வே ட்ரிப், இந்த ஒன் வே ட்ரிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 2027 ஸ்டார்டிங் ஆயிரும். ஆல்ரெடி இது எப்போவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு 2027 ஆரம்பிக்கும். 2027 உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்களே பார்த்துருவீங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அடுத்த 50 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அவர் எப்படி சொல்ல வர்றாருன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சரிக்கலாக முடிச்சு வைக்கக்கூடிய ஆண்டுகள் 50 ஆண்டுகள் எண்டிங்கில் நடக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நிகழ்வுகள் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எண்டிங்கில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நடக்கிறது நடக்க போகுது, நாம இதுலேருந்து எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்றத ஒரு ஹிண்ட் வச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்பயுமே இது அந்த சேனலோட நேமே பாருங்க, ப்ரெடிக்டிவ் ஹிஸ்ட்ரின்னு சொல்றாரு. அதாவது கணிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி. ஸோ வரலாற்றில் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளை நம்ம கமலஹாசன் சொன்னதுதான். பூம்புகார் அழிஞ்சது எப்படி, ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் எப்படி மாறுச்சு எப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, சோழர்கள் கடாரத்தை வென்றார்கள். அதாவது கடாரம் சொல்றது தற்போது இருக்க மலாக்கா நீர்நிலை. ஸோ இந்த மாதிரி வரலாற்றை ரிப்பீட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஒரே ஹிஸ்ட்ரி தான். ஸோ பேட்டர்ன் சொல்லி லூப்பில் போயிட்டு இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் ஏற்ற மாதிரி நாம எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்றத சஸ்டெயின் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிறோம். தகுதி உள்ளவை தப்பி பிழைப்பது, சர்வே ஆஃப் ஃபிட்னஸ், அதுதான் அவர் சொல்ல வராது. ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இன்னமும் மைன்யூட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. நம்ம கண் ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஹார்மோஸ் நீர்நிலையிலையும் ஈரான் மற்றும் அமெரிக்கா நடக்கிற சண்டையை பார்த்துட்டு இருக்கோம். ஆயில் தருவானா தரமாட்டானா, அவன் கேட்ட திறப்பானா திறக்க மாட்டானா, ஈரான் அதிபர் இருக்காரா இல்லை உண்மையிலே இறந்து போயிட்டாரா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வாரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கா நடந்துகிட்டு இருக்க வாரை தான் பார்க்குறோம். இல்லைன்னா ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்க அந்த உக்ரைன் வாரை பார்த்துட்டு இருக்கோம். பட் கமுக்கமாக ஒருத்தன் சப்பம் முக்கியம் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதை நம்ம கவனிக்கதே இல்லை. சீனாக்காரன் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, அமுக்கமாக நம்மளுடைய மலாக்காக்கு இடையில இந்தியன் ஓஷன் இருக்குல்ல, இந்தியன் ஓஷன்ல முக்கியமான ஹப் இருக்க ஏரியால செயற்கை தீவுகளை உருவாக்கிட்டு இருக்கான். சத்தம் போடாம தெரியும் உருவாக்கிட்டு இருக்கான். இப்போ செயற்கை தீவுகளை உருவாக்கி என்ன டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட பாரு. ஆல்ரெடி இருக்க தீவுகள்லேயே டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு இருக்கு. சீனாவை இலங்கையே முழுமையான டூரிஸ்ட் பிளேஸை தான் பயன்படுத்திட்டு இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அது புதுசாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உருவாகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது மூலமா இன்கம் எடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இராணுவ தளவாடங்கள், ஸோ அந்த இடங்கள்ல புதுசாக தீவுகள் உருவாக்குறது சர்ச்சைக்குரிய விஷயம்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. நேற்று வந்த நியூஸ். ஸோ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்ன வருது அப்படின்னா, சீனாவில்
இந்த விண்டோஸ் பயன்படுத்துறாங்கல்ல, அரசு அலுவலகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய விண்டோஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விண்டோஸ் சாஃப்ட்வேர் யாரோடதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய தெய்வ குழந்தை அவரோடது. ஊசி குத்துவார்ல அவரோடது. இப்ப அந்த நபர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, இவங்களுடைய விண்டோஸை பயன்படுத்துறதுனால பாதுகாப்பு அச்சுறுத்தல். இந்த 2யும் நல்லா கவனிங்க. போருக்கான ஒத்திகை நடந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க முன்ன ஆயத்தமாவாங்கல்ல, ஆயத்த பணின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல, அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், விசில் அடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த கோமாளி பேச்செல்லாம் அடுத்துல எண்டிங்ல பேசிக்கலாம். முக்கியமான விஷயங்களை முதல்ல பேசிடலாம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சீனா ரொம்ப ப்ரிப்பேரா தெளிவா இருக்கான்றது. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிட்டிங்களா? ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் விண்டோஸ் சாஃப்ட்வேர் மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. கவர்மெண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்றது கணிக்கக்கூடாது மற்ற நாடுகள். அதில் தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று தீவுகளை உருவாக்குறாங்க. இந்த தீவுகளை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தென்சீன கடலில் இருக்குது. தென்சீன கடலில் பகுதியில் தான் தாய்வான் வருது. தாய்வான் செமி கண்டக்டர், அதாவது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், உங்களுடைய ஐபேடு, உங்களுடைய டிவி, உங்களுடைய எல்லா விதமான எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ்க்கும் வரக்கூடிய செமி கண்டக்டர்லாம் உருவாக்குறதுல கிட்டத்தட்ட 90% தாய்வான்ல தான் வருது. ஸோ இப்போ தாய்வான் அரசை பற்றி பார்க்கும்போது இன்னொரு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவலையும் பார்க்க வேண்டியிருக்கு. தாய்வான் அவங்க அடிச்சாங்க அப்படின்னா உலக லெவலில் குளோபல் ஃபைனான்சியல் கிரைசஸ் நடக்கும். அது எப்படி ப்ரோ நடக்கும் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி பாருங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ உங்க தாய்வானை தூக்குறதுக்காக எங்க வச்சிருக்காங்க கரெக்டா? செயற்கை தீவுகள். இங்க இருந்து அமெரிக்காக்காரங்களும் இந்த தீவுகளில் தான் வரணும், இந்தியாக்காரனும் இந்த தீவுல தான் வரணும். இவங்க வச்சிருக்க இந்த செயற்கை தீவை தாண்டி தான் தாய்வானுக்கே போகணும். தாய்வானை சர்வே பண்ணணும், சேஃப்டி பண்ணணும், போனா இங்க தாண்டி தான் போகணும். அப்போ என்னை தாண்டி தொடுறா பார்ப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். அப்போ யாரை அடுத்து அட்டாக் பண்ணுவான்? தாய்வானை டேக் ஓவர் பண்ண பார்ப்பான். ஸோ இதான் நடக்கும். வியட்நாம் வார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வார் வரப்போகுது. ஸோ இதுக்காக அவங்க ப்ராப்பர் ஆகிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வார் 3க்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டானுங்க. நமக்கு தான் இங்கே எதுவுமே தெரியாம விசில் அடிச்சுட்டு இருக்கோம். தாய்வானை பற்றி சுவாரஸ்யமான ஒரு விஷயம் பார்க்கணும்னு சொன்னேன்ல. 2008 குளோபலி ஃபினான்ஷியல் கிரைசஸ் நடந்துச்சு. ஸோ பொருளாதார மந்த நிலை மிக மோசமா இருந்துச்சு. அப்போ அந்த நாட்டு அரசு, தாய்வான் அரசு அவங்க மக்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்கு, அதாவது அமௌண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் கோவிட் டைமிங்ல ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கு. இது எனக்கு புரியல ப்ரோ. நிவாரண நிதி அப்படி நிவாரண நிதி கிடையாது. ஒவ்வொரு கவர்மெண்ட் வீட்டுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல காசு போட்டிருக்கு. ஐ மீன் நீங்க கஷ்டப்படக்கூடாது, இந்தாங்க காசு வச்சுக்கோங்க அப்படின்னு கடன் உதவி பண்ற மாதிரி ஃப்ரீயா கொடுத்துருக்கு. புரியுது உங்களுக்கு அமௌண்ட்டை? இப்போ அதே மாதிரி அந்த கவர்மெண்ட்டுக்கு 2026 டைமிங்ல காசு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தாலும் இல்லை ஒரு மிகப்பெரிய பேண்டமிக் வந்தாலும் அவங்க பண்றாங்க. இப்பயும் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், இப்பயும் பண்றாங்க. ஸோ குளோபல் ஃபினான்ஷியல் பிரச்சனை வந்தாலும், பொருளாதார மந்தநிலை வந்தாலும், ஃபினான்ஷியல் நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக செமிகண்டக்டர் உலகம் முழுக்க அவங்க வித்துட்டு இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட அமௌண்ட் புரண்டுகிட்டு இருக்கு. அப்போ அந்த காசை மக்களுக்கு பாதி கொடுத்து அவங்க மக்களை சர்வே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ அவன் காசு கொடுத்துட்டான். பிரச்சனை வரும்போதெல்லாம் அவன் காசு கொடுக்குறான்னா இப்போ எந்த பிரச்சனை வரப்போகுது? சீனாக்காரன் தீர்வு கட்டிட்டு இருக்கான், விண்டோஸ் சாஃப்ட்வேரை மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னும் ஒரு சொன்ன விஷயங்கள், இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதையும் பாருங்க. இப்போ நம்ம நாட்டோட நிலைமையை வச்சு பார்ப்போம். ஸோ எல்லாம் சொல்றீங்க, ஓகே 1980 அங்கே மென்ஷன் பண்ணார் அவர். ஸோ 1980, ஸோ நேற்று தான் நம்ம பேசணும். 1987, ஸோ 1980 இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக வரும். ஸோ இப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியர்களை பற்றி பேசும்போது இந்தியர்கள் உலகம்லாவில போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் ஒரு மக்கள் உலகம் முழுக்க பரவுறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்குன்னு வச்சு பாருங்க. யூதர்களை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். சிறந்த உலகளாவிய பரவன கூட்டம்னா யூதர்கள் தான். அவங்கள வச்சு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இந்த யூதர்களை உலகம் முழுக்க பரவுனதுக்கான காரணம் என்னன்னா, உள்நாட்டுக்குள்ளே அடிச்சு விரட்டப்பட்டாங்க. போற நாடுகள்லாம் செருப்படி, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு வரவேற்பு கொடுப்பாங்க. ஆனா யூதர்கள் எங்க போனாலும் செருப்படி தான் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க போனாங்கனாலே அந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்ஷியன் கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த 300 ஸ்பார்டன்ஸ்ல. ஸோ அவங்க வருவாங்க, அந்த கிங்டமோட அடிமைகள் வந்துச்சுன்னா அந்த நாட்டை தாண்டி போச்சுன்னா மொத்தமாக அழிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பாகுபலியில சொல்லுவாங்கல்ல, காலகேயர்கள் ஒரு நாட்டை தாண்டி போனாங்கன்னா நாட்டையே சுடுகாடாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதெல்லாம். இப்போ யூதர்களை வச்சு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உலகம் முழுக்க போனவங்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்க தான். அடுத்த சூப்பர் பவரா இந்தியா வரும் அப்படின்னு சொல்றேன். இந்தியா வரும், ஆனா இந்தியர்கள் தான் வருவாங்க, இந்தியா வராதுன்னு சொல்றாங்க. அவங்க இந்தியா டாப் லெவல்ல வராது, இந்தியர்கள் வருவாங்க. ஏன்னா இங்க இருக்க ஆட்கள்லாம் முக்கியமான ஒரு நாடுகள்ல புலம்பெயர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அடிச்சு விரட்டப்பட்டாலும், ஒரு மிகப்பெரிய வார் கிரியேட் ஆனாலும், ஒரு வாழ முடியாத தகுதி இருக்கும் போது தான் மற்ற நாடை தேடி போவாங்க.
இப்போ நம்ம ஊர்ல காலங்காலமா என்ன நடந்துட்டு இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். எஜுகேஷன் சிஸ்டத்த நல்லா கவனிங்க. மெக்காலே கல்விக் கொள்கை. இவனோட கல்விக் கொள்கைய பார்த்தீங்கன்னா, மேல்நாடுகள்காரங்க கம்பெனி தயாரிப்பாய்ங்க. மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், மிகப்பெரிய ஐடி நிறுவனங்கள், மிகப்பெரிய ஒரு அ ஏதோ செமிகண்டக்டர் ஏதோ ஒண்ணு கார்ப்பரேட் கம்பெனி உருவாகும். அந்த கார்ப்பரேட் கம்பெனில அவங்க நாட்டு மக்கள வச்சாங்கன்னா, சம்பளம் குடுத்தே இவன் சம்பாரிச்சு சுரண்டி தின்ன முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? காசு கம்மியா குடுக்கணும். வேலை அதிகமா வாங்கணும். நமக்கான சிறந்த அடிமையாவும் இருக்கணும். அப்போ அடிமையா உருவாக்கக்கூடிய ஒரு நாட உருவாக்கணும். அப்போ இந்தியாவ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியால மெக்காலே கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கைய குடுக்குறாய்ங்க. இது மூலியமா எல்லாரும் படிச்சு வெளிய வந்திருக்கீங்க. இது மூலியமா வந்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் ஆன்டர்பிரினர் அதெல்லாம் ஆகவே மாட்டீங்க. தனி இண்டிவிஜுவலா போக மாட்டீங்க. சுயமா முடிவெடுத்து தனக்குன்னு ஏதோ ஒரு ஐடியா வந்து ஒரு தனியா ஒரு தொழில் ஆரம்பிச்சு ஒரு 100ல, 1000ல, லட்சத்துல அப்படிதான் போ முடியும். பட் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, படிச்சு முடிச்சிட்டியா? ஏதோ ஒரு கம்பெனில போய் வேலை பார்த்தியா? சம்பளம் வாங்கினியா மாசம் மாசம். இதான் உன் வாழ்க்கை. ஸோ கம்பெனிகள உருவாக்குற இடத்துல கார்ப்பரேட்ஸ் இருக்கு. அந்த கார்ப்பரேட்ஸ்லாம் யூதர்களும் மிகப்பெரிய எலைட்டும் இருக்கானுங்க. வேலையாட்களா இந்தியாவில் ஆடு பிடிக்கிறார்கள். ஸோ அதுக்கு மெக்காலே கல்விக் கொள்கை உங்களுக்கு ஒரு துருப்புச்சீட்டு. இன்ஜினியர் படி, இன்ஜினியர் படி, இன்ஜினியர் படி. இன்ஜினியர் படிச்சு இங்க என்னத்த கட்டி கிழிச்சிட்டீங்க? எல்லாம் எங்க போய் கட்டிட்டு இருக்கீங்க? வெளிநாடுகள்ல போய் கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவைன்றதுக்காக இங்க வளர்த்தெடுத்து கொண்டு போறாய்ங்க. ஆடு வளர்ப்பது கசாப்பு கடைக்கு அனுப்புறது தான். ஸோ அந்த மாரி இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இப்போ வார் டைமிங்ல நிச்சயமா நீங்க போவீங்க. அப்போ பீக் லெவல்ல நடக்கும் அப்படின்றத அவர் டீட்டெயிலா சொல்றாரு. இத எக்ஸாம்பிளுக்கு யூதர்களோட அவர் ஒப்பிட்டு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அமெரிக்கால இங்கிலீஷ்ல கவிதைகள் இருக்கட்டும், பொயட்டிக்கா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஆத்தர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாருலயுமே இந்தியர்கள் அதிகமா இருக்காங்களாம். இவர் என்ன சொல்றாருன்னா, நான் சீனன், நாங்க கூட இல்ல அமெரிக்கால வந்து பெரிய லெவல்ல இல்ல. இந்தியாவோட நாங்க பெரிய நாடு தான். வளர்ச்சியில மேல தான் இருக்கோம். ஆனா நாங்க இன்டெலிஜென்ஸ்ல இல்ல அப்படின்ற மாரி அவரே ஒத்துக்கிறாரு. நான் சீனன் தான், நான் இல்ல அப்படின்றத ஒத்துக்கிறாரு. ஸோ யூதர்களும், இந்தியர்களும் மட்டும் தான் அமெரிக்கால முக்கியமான ஒரு பெரிய பெரிய ஹார்ட்வேர் பல்கலைக்கழகம் இந்த மாதிரி இடங்கள்லாம் முக்கியமான இடங்கள்லாம் அவங்க தான் இருக்காங்க. இப்போ அமெரிக்கான்னு இல்லை, எல்லா இடங்களிலும் இந்தியர்களும் யூதர்களும் தான் யூதர்கள் என்ன மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இந்தியர்கள் வராங்கன்னு சொல்றாங்க. நம்மளுடைய முதல் பிரதமர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரேல் இஸ் ஃபாதர்லாண்ட், இந்தியா இஸ் மதர்லேண்ட். ஸோ இந்தியா பாரத தாய், இஸ்ரேல் பாரத தாயோட கணவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இஸ்ரேல் இஸ் their fatherland and India their motherland. மதர் ஃபாதர்னா அப்படிதானே? ஆமா. இப்போ இங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்போ ஃபாதர்லேண்ட்னா ஒய் குரோமோசோம் எங்க இருந்து வந்திருக்கும்? ஃபாதர்ட்ட இருந்து தான் வந்திருக்கும். அப்ப இந்திய பேர் அமணர்கள் கூட்டம் தான் உலகத்தை ஆளுது. இவங்க அட்ரஸ் பண்ண எல்லா இடத்துலயும் அந்த பேர் அமணர்களை மட்டும் ஆட் பண்ணுங்க. இந்தியர்கள்னா நீ நானும் கிடையாது. இந்தியாவில் இந்தியர்கள்னா ஆரிய வருகை, செப்பி புல்வெளியிலிருந்து ஓடி வந்தாங்கல்ல அவங்க தான். ஸோ அவங்கள நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா இந்த விஷயம் கரெக்டா கனெக்ட் ஆகும். யூதர்கள் தான் இங்கு மாறுவேடத்தில் இந்தியர்களாக ஒளிந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்தியாவுடைய முக்கியமான டாப் பொலிட்டிஷியன்ஸ்லையும் டாப் விஷயங்களையும் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் சிஸ்டத்திலையும் அவங்க இருக்காங்க. உலகம் முழுக்க போனவங்களும் அவங்க தான். ஸோ லைக் யூதர்களுடைய கார்பன் காப்பி தான் இவர் சொன்ன அந்த இந்தியர்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அவுட்லுக் தெரிஞ்சுச்சா அவர் என்ன சொல்றாருன்னு? இதான் விஷயம். இன்னும் ஒரு டீட்டெயில் சொல்றாரு, அதையும் கவனிங்க. இப்போ பேசி முடிச்சுட்டு திருப்பி நான் கம்மிங் டு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கதையில ரொம்ப தூரம் போயிட்டோம். திருப்பி 2035 36க்குள்ள இந்தியா உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ற கேட்கிறாரு. இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னா, வேர்ல்டு வார்லாம் முடிஞ்ச டைமிங் அது. கரெக்டான டைமிங் ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க. 33ல ஸ்டார்ட் ஆயிரும் வேர்ல்டு வார். நீங்க நினைக்கிற மாதிரி 3-4 வருஷம் நடக்காது. ரொம்ப கம்மியா சொற்பமா, என்னோட கம்மியான ப்ரெடிக்ஷன் அப்படி 3 மாசத்துல இல்ல 6 மாசத்துலயே வேர்ல்டு வார் முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு வச்சிருக்காங்க அடிச்சு நவுத்துறது. இவங்க நினைச்சாங்கன்னா ஒரு வாரத்திலே முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. பட் கொஞ்சம் லாங் பீரியடா இழுப்பானுங்க, இழுத்து ஜவ்வா இழுப்பானுங்க. இவங்க நிலப்பரப்பு ஆட்டே போடுறது தானே வேலை பார்க்குறாங்க. என்ன மக்களையும் அரசாங்கத்தையும் நிர்வகிக்கிறக்கா பண்றாங்க. இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அவங்க பண்றது விஷயம் ஒரே ஒரு கல், ஆனா 1000 மாங்க அடிப்பாங்க. ஒரே கல் 2 மாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க 1000 மாங்க அடிப்பாங்க. அப்போ ஒரு விஷயத்துல 1000 விஷயங்கள் இருக்கும். அவன் பெரிய லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இது மண்டைய பிச்சுக்கிற வேலை. சரி, 2035 36ல எப்படி இருக்கும்னு கேட்கிறாரு. இந்தியா வளர்ச்சிக்கான பாதைக்கு தயாராயிருச்சு, இந்தியா வளர்றதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நாளா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க இந்த இந்தியா டிஜிட்டல் இந்தியா வளர்ச்சி இந்தியான்னு சொல்லும் போது அங்க பாமர இந்தியர்கள் இருக்காங்கல்ல, கிராமப்புறங்கள்ல ஒதுக்கப்புறங்கள்ல கஷ்டப்படுறாங்க, பிளாட்ஃபார்ம்ல ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்க, அன்றாடம் காட்சியை வாழ்றாங்கல்ல, இவங்க இல்லை அந்த இந்தியர்கள். புரியுது?
அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த இந்தியர்கள் வளர்றாங்க இந்தியாவுக்குள்ள அப்படின்றத நீங்க கவனிச்சீங்கன்னா, எது வளருதுன்னு தெரியும். அவங்கள பொறுத்தவரைக்கும் அவர்கள் தான் இந்தியா. புரியுதா? சாதாரண மக்கள் ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க, வயசானவங்க, அவங்கள்ல இந்தியர்கள். புரியுதா உங்களுக்கு? நீ நான்லாம் இந்தியர்கள் கிடையாது. பேருக்கு இந்த இடத்துல இருக்கோம் அவ்வளவுதான். அவங்க சொல்லக்கூடிய இந்தியர்கள் வளர்றாங்க. உண்மைதான் நடக்குது. இந்த வளர்ச்சி எப்படி போகும் அப்படின்னா 2037 டாப்ல இருக்கும். நம்ம எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கோம்? கடந்த ஒரு 6-7 வருடங்களா இந்தியா தான் அடுத்து சூப்பர் பவரா வரும்னு சொன்னோம். இதுல முன்னொன்னு ஐகான் இருக்கும். சீனா டாப்ல இருக்கும். ஏன்னா பிரிஸ்க்ல வருவாங்க. பிரிஸ்க்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சீனா, ரஷ்யா இவங்கெல்லாம் இந்த தென் ஆசியா கண்ட்ரில இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒன்று வருவாங்க. ஸோ இதுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் போய் பிரிஸ்க்ல இருக்கு. இப்போ பிரிஸ்க்ல நம்ம டாப்ல பிரிஸ்க்ல முக்கியமான ஒரு பிரதிநிதியாகவும் பிரிஸ்க்ல முதன்மைத்துவமாகவும் நம்ம இந்தியாவை வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல இப்படி தென்னிந்தியாவுக்கு சிஎம் விஜய் அவர்களை முதன்மைத்துவம் படுத்தினாங்கல்ல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒரு காமன் பீப்புளா யோசிங்க. ஜஸ்ட் ஒரு நடிகர் படம் நடிச்சாப்ல, திடீர்னு அரசியலுக்கு வந்தாப்புல, சிஎம் ஆயிட்டாப்ல. இந்த நபருக்கு இந்த பொலிட்டிக்கல் ஞானம் என்ன இருக்கும்? தான் ரசிகர்கள் தாங்க தேட்டர்ல கண்டதையும் பண்றாங்க, உடம்புக்கு டேட்டு ஊத்திட்டு இருக்காங்க, பாலகிசியம் பண்றாங்க, மேல தோணு சாகுறாங்க, கூட்டத்துல என்னைய பார்க்க வந்து ஏறி மிதிச்சுட்டு பக்கத்துல நெரிசலா இருக்குன்றப்போ எல்லாரும் ஒரு சிவிக் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. சிவிக் சென்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது ஜென்ரல் காமன் சென்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்க பொது அறிவை வச்சு ஏதோ கூட்டம் இருக்க மாதிரி இருக்குடா, கொஞ்சம் நெருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தள்ளிக்கோ, இவன்ட்ட அவன் சொல்லி அவன்ட்ட அவன் சொல்லி இவங்க எல்லாருமே ஒரு கனெக்டடா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனையை எல்லாரும் சரியில்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இவனுங்க எப்படின்னா மூளையே ஒன்று இருக்காது, ஃபோக்கஸ்டு ஃபுல்லா விஜயை நோக்கி தான் இருக்கும். எல்லாம் அந்த ஜாம்பி மாதிரி ஏறி போயிட்டு இருப்பாங்க. நமக்கு போய் அவரை பார்க்கணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்கும். சிவிக் சென்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ அந்த பேட்டர்ன் நடக்கும். ஸோ இதையே சரி பண்ணாத ஒரு நபர் டக்குன்னு சிஎம் ஆகிறாப்புல, நாட்டோட முதலமைச்சர் ஆகிறாப்புல, அடுத்து தென்னிந்திய முதலமைச்சர்களுக்கு முதன்மை தலைமைக்கு அடுத்து பொறுப்புக்கு வராது, பொறுப்பாளராக வராது. இது உங்களுக்கு ஏதோ எது எப்படிரா தென்னையில கிடந்த நமக்கு திருக்கு வந்த வாழ்வு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதா உங்களுக்கு? இது தோணுச்சுன்னா தான் நீங்க சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்க தலைவர் இதுக்கு ஒருத்தானவர் தான்டா, எங்க தலைவர் அப்படிதான்டா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீ ஒரு ஜாம்பின்னு அர்த்தம். இது உண்மையா ஒத்துக்கோங்க, இதான் உண்மை. சரி, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. சூப்பர் பவரா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். தென்னிந்தியா தான் சூப்பர் பவரா இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஸோ தென்னிந்தியான்னு சொல்றீங்க, என்ன காரணம் ப்ரோ அப்படின்னா தென்னிந்தியா, வட இந்தியா, இதான் காரணம். ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க. 0 Day Attackன்னு ஒரு வெப் சீரிஸ், டிவி சீரிஸ் மாதிரி தாய்வான்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா 2025 தான் டிவி சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். 0 Day Attack இந்த படத்துல மொத்தமா என்ன சீரியஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, தாய்வான் அட்டாக் பண்ணப்பட்டால் என்ன மாதிரி அவல நிலைகள்லாம் நடக்கும், தாய்வான் அட்டாக் ஆச்சுன்னா என்ன மாதிரி அவல நிலைகள் நடக்கும்னு சொல்லிட்டு அவன் சீரிஸ் எடுத்துட்டான் போன வருஷமே. போய் டைம் இருந்தா போய் பாருங்க. ஸோ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், தாய்வான் அட்டாக் பண்றதுலாம் வேர்ல்டு வாரே ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம். உலகம் முழுக்க இந்த குளோபல்ல என்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு? பவரா, அந்தஸ்தா, இல்ல வலிமையா? இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓரமா வைங்களேன். இதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் பவரா வந்து நிற்கிறது ஃபினான்ஸ், பொருளாதாரம். பொருளாதாரம் இல்லைன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும். அந்த பொருளாதாரம் கிரைசிஸ் ஆச்சு, அழிஞ்சிச்சு அப்படின்னா உலகமே ஸ்தம்பிச்சு நிற்கும். அப்படி ஸ்தம்பிச்சு நிக்குது அப்படின்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். உள்நாட்டு சிவில் வார் உருவாகும், உள்நாட்டு கலவரம், நல்ல கிளர்ச்சி உருவாகும், நாட்டுக்கு நாட்டு போர் வரும். நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்கும் போதே பாகிஸ்தானை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் நடக்கும் போதே பாகிஸ்தானை போட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. குளோபல்ல எவன் பையிலையும் காசு இல்லை, காசுக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லைன்னு ஆச்சுன்னா என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தான் மேல அந்த கரை விழுந்துடக்கூடாதுன்னு இன்னொருத்த மேல தூக்கி போடுறதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அப்படிதான் இவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கலி 3rd வேர்ல்டு வார்க்குள்ள என்டர் ஆயிடுவாங்க. ஸோ இதை அவன் 2025 ஒரு சீரியஸா எடுத்தான். எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னமும் காமா, முட்டாள்தனமா எல்லாம் நார்மலா தான் இருக்கு. காலைல எழுந்திரிச்சா தெளிவா தான் இருக்கு. பைப்ல தண்ணி வருது, வேலைக்கு போறோம், திருப்பி வீட்டுக்கு வரோம், பஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்பிக்கிட்டு இருக்கீங்க. சேலம்ல கவர்மெண்ட் வேலைகள்ல வட இந்தியர்கள் உள்ள வராங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்க, இந்த போக்குவரத்து துறையில வட இந்தியர்கள் வராங்கன்னு சொன்னாங்க. இதை யார் பண்றா அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு வந்தது தாவேக்கா பண்ணுது. அமித்ஷா அவரை கூப்பிட்டு வந்து துணை பொறுப்பு கொடுக்குறாரு. கேட்டா எங்களுக்கு அவங்களுக்கு அண்ணன் தண்ணி புழக்கம் இல்லைன்றாங்க. டிவிக்கோட ஃபிளாக் இருக்குல்ல, அந்த 2 ஃபிளாகோட கலர் என்ன? அந்த கலர் 2ஐயும் மிக்ஸ் பண்ணா
அந்த கலர் ஒவ்வொரு கலரையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கலர் வரும். ஸோ அந்த டிவிக்காவோட அந்த ஃப்ளாக் கலர் இருக்குல்ல, அந்த கலரை மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் வரும்னு தேடி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் வந்து நிற்கும். ஃப்ளவர் கூட்டம் தான் நிற்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப எளிமையான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சுன்னா இந்த பெரிய பெரிய தலைமை கோமாளிகள் இருக்காங்கல்ல, டாப் நம்பர் 1 ஜோக்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவன் என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு சின்ன சாம்பிள் காட்டுறேன். இந்த சாம்பிளை எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஜாதி கலவரம், மத கலவரம், இனக்கலவரம், மொழி கலவரம், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நாட்டு கலவரம், நாட்டுப்பற்று, இதெல்லாம் வருது இல்லை, இதெல்லாம் ஒரு பேட்டர்னில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதுக்குள்ளே அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ மீன் பிடிக்க கற்றுக்கங்க. சப்ப மேட்டர் இது. என்ன மேட்டர்னு நல்லா கவனிங்களேன். ட்ரம்ப் 40 ட்ரில்லியன் அளவுக்கு கடன் தொகை அமெரிக்கா மேல இருக்கு. அதாவது உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்கா 40 ட்ரில்லியன் கடன்ல இருக்கான். புரியுதா உங்களுக்கு? 10 லட்சம் கடனா இருந்த தமிழ்நாட்டு கடன் இப்போ 20 லட்சம் கோடியா மாறிட்டு இருக்கு. சார் இதெல்லாம் கடன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் ஒரு கடங்கார பையன். கடங்கார பையன் என்ன பண்ணுவான்? ஓடி ஒளிவான், என் மேலே பழி போடுவான், ஏதாவது சரி பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க, மோடி மஸ்தான் வேலைலாம் பார்ப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ட்ரம்ப் ஈரான் மேல என்ன பண்றாப்புல அப்படின்னா, ஈரான் மேல இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதார தடை போடுறான். ஏன்டா உனக்கே வாழ வக்கு இல்லாம திடுற, நீ அப்புறம் இன்னொருத்தருக்கு பொருளாதார தடை போடுற? இது எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுதுன்றதான் நீங்க பார்க்கணும். அங்கதான் ஷேர் மார்க்கெட்டும் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பெரிய பெரிய கோமாளிஸ் எடுக்கிற முடிவுனால அந்த ஸ்டாக்ஸ் ஒழுகும். ஈரான் மேல அட்டாக் பண்ண போறான் அப்படின்னா அப்போ அந்த ஸ்டாக்ஸ் என்ன ஒழுகும் அப்படின்னா, ஆயில். ஈரான் அங்கதான் ஆயில் எடுக்கிறாங்க. ஆயில் கன்சியூம் பண்ற அந்த ஏரியா எங்க இருக்கு? ஹர்மோஸ்ல இருக்கு. அப்ப அங்கிருந்து எங்கெங்கெல்லாம் போகுமோ, அங்கிருந்து என்னென்ன பொருட்கள்லாம் வருமோ அந்த பொருட்களோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா பற்றாக்குறையும் உருவாகும். அப்ப என்ன நடக்கும்? அங்க போர் நடக்குது, அதனால வராது. அப்படியே வந்தாலும் அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். ஆக்சுவலி என்ன நடக்குது இப்ப இந்த 2 கோமாளிஸும் பண்ண தவறான கொள்கையை தெரிஞ்சுக்க விடாம மக்கள் மேல பலிய போடுறது. பாத்தீங்களா, போர் நடக்கிறதுனால பொருளாதாரம் விழுந்துருச்சு. ஆல்ரெடி இவனே 40 ட்ரில்லியன் கடன் வச்சிருக்கான். இவனே ஒரு கடங்கார பையன். இன்னொரு நாட்டு மேல கடன் சுமத்துறான். அவனை வாழ விடாம தடுக்கிறான். அப்படின்னா இதுல உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு போலியான உலகம். அந்த போலியான உலகத்துல நடக்கக்கூடிய டிராமாஸை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். என்னைக்கு இதெல்லாம் போலி, நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுனா என்னன்னே தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவர் தான் ஆப்ரகாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? ஸோ அமெரிக்காலே முக்கியமான ஒரு பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஜான் ஆஃப் கென்னடி. ஆப்ரகாம் லிங்கத்தோட மரணத்துக்கும் ஆப்ரகாம் லிங்கத்தை சுட்டவருக்கும் ஜான் ஆஃப் கென்னடிக்கும் இருக்க தொடர்பு நல்லா தேடி பாருங்க. ஈக்குவலா இருக்கும். சுட்டவர் பேரும் செத்தவர் பேரும், செத்தது மாடுலேஷன், எதுக்காக செத்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் லூப். ஆப்ரகாம் லிங்கத்தோட மரணத்துல இருந்து அப்படியே பாயிண்ட் பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி ஜான் ஆஃப் கென்னடியோட மரணத்துல இருந்து பாயிண்ட் பிடிச்சி எடுத்துட்டு வாங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாருங்க. அதாவது ஒத்து பாருங்க, எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மாபெரும் தலைவர்களுக்கு இப்படி சிமிலாரிட்டி வருது அப்படின்னா இது சிமிலாரிட்டி இல்லை, நாங்க அப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க தலைமைக்கும் காட்டுறான். அப்படி சொல்றான் யாரா? இங்க இருந்து சென்றான் சாப்பிட்டு வணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மெம்பர்ஷிப் லிங்க் இருக்கும். யார் இந்த கோமாளித்தனத்தெல்லாம் அரங்கேற்றி இருக்கா, அதாவது டேரக்டர்ஸ் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மெம்பர்ஷிப் வீடியோ தான். நம்ம ஒரு ஆட்டக்காரங்களை பார்க்கணும்ல, சட்டமன்றத்துல அங்கெல்லாம் மீட் பண்ணுவாங்கல்ல, அங்கே பேசுற இடத்துல கார் பரிசீலித்தா நல்லா இருக்கும்னு சொல்றாப்புல. கார் பரிசீலித்தா சரி, ஆமா, கஷ்டப்படுறவங்க போல செருப்பே போட மாட்டாங்க, செருப்பு இல்லாம ஆட்டோல பஸ்ல போயிருக்காங்க எம்எல்ஏக்கள். உள்ள போனாங்கன்னா பேரவைக்கு போகும்போதெல்லாம் நீங்க யாரு அப்படின்னா நான் எம்எல்ஏன்னு சொன்னா உள்ள விட மாட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசுறாங்க. ஏன்னா பொதுஜன மக்களுக்கு எதுவுமே உண்மை தெரியாது. சினிமாலையும் இல்ல டிவிலையும் ஒரு முக்கியமான நியூஸ் சேனல்ஸ்ல சொல்றதுதான் உண்மைன்னு நம்புற ஆட்கள் தான் இங்க மேஜரா இருக்காங்க. இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. தேடி பார்க்கறதுலாம் தெரியாது அவங்களுக்கு. இதெல்லாம் உண்மையானு தெரிஞ்சுக்கலாம் முடியாது. நியூஸ்ல சொல்லிட்டாங்க உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள் தான் ரொம்ப அதிகம். ஸோ அவர் பேசுறாரு, அவரோட காரோட லிஸ்ட்டை பாருங்க. யாரெல்லாம் இந்த கார் வேணும்னு கேட்டாங்களோ அவங்க வீட்டிலே பாருங்க, அவங்களோட சொத்து மதிப்பை பாருங்க. இவங்க தான் கார் கேட்குறாங்க. அதாவது ஏழை தாயின் பிள்ளைகள். ஊரா வீட்டு நெய்யில யார் இப்போ ஸ்வீட் செய்யறா அப்படின்ற கேள்வி யாராவது கேளுங்க. கேட்டீங்கன்னா இங்க ரூட் மாப்பியா அவங்கள கடிக்க வந்துடும். ஸோ இதெல்லாம் நான் கூட சகிச்சுக்குவேன். ஆனா கடைசி ஒரு பாட்டு போட்டாங்க பாருங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தால் இது யாருக்காக கொடுத்தாலும் ஒரு பாட்டு போட்டாங்க. நான் அங்கேயே வாரு ரெடி ஆயிருங்க, ஒன்னொருக்கு ஒரு மட்டும் கண்டிப்பா வந்தே ஆகணுன்ற ஒரு இதுக்காக ஒரு பாடல் மூலமாவே நன்றி சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை
இனஃப்டா அடிச்சிடு. ஐ மீன் அது உண்மையில் கவர்மெண்ட் வந்தாகணுன்றதை விட அந்த முயற்சி இருக்குல்ல, அது வரணும். கொலாட்ரல் டேமேஜ் ஒன்று நடக்கணும்னு தோணிருச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு என்னால நிம்மதியாக இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க வீடியோஸ் ஃபுல்லாக, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நம்ம வீட்டில் தான் அந்த நடக்க போகுது. அது அங்கேருந்து பயணிச்சுட்டு இருக்கு. அது வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். எப்படி சூரிய ஒளி வந்து 8 நிமிஷம் ஆகும்ல, சூரியன் இப்போ திடீர்னு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா உடனே நமக்கு இருட்டாகாது, 8 நிமிஷம் ஆகும். அந்த ஒளி டிராவல் ஆகிறதுக்கு 8 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை நம்மளை எங்கேயோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது டிராவல் ஆகி வர டைம் எடுக்குது, ஆனால் வந்தே தீரும். அது உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, எண்டிங்க்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக ஒரு பஞ்சை போட்டுப்போம். கீரை வந்து விளைவிச்சு சாப்பிட்ருக்காங்க. எங்கே அப்படின்னா வெண்மணியில். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ராமநாதபுரத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு வறண்டு போயிட்டு இருக்கு. அதை நாசக்கடா மாற்றினது இந்த கருவேலஞ்செடியை தூக்கிட்டு போனாங்க வெள்ளைக்காரங்க. அந்த வெள்ளைக்காரங்க கொள்ளைக்காரங்களா இருந்த கார்பரேட் கம்பெனி தான் இப்போ திருப்பி இங்கே கார்பரேட்டாக வந்து இதே நிலத்தை இப்படி தான் மலடாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது. சரி, ஓகே, வாட்டை இதுக்கெல்லாம் வேணாம், சிம்பிளாக முடிச்சுவோம். விண்வெளியில் இவங்க கீரையை சமைச்சு சாப்பிட்றாங்க. விண்வெளியில் இவங்க வந்து மண் எடுத்து வந்து அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க. விண்வெளியில் நாங்கள், அதாவது மனிதர்கள் போய் விண்வெளியில் வாழ்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ அதெல்லாம் மக்களே ஏற்றுக்கிற மாதிரியும் மக்கள் அதை ஆச்சரியமாக பார்க்குற மாதிரியும் இவனுங்க நியூஸ் போடுறாங்க. நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ. அப்பனும் சுப்பனும் அந்த விண்வெளியில் போய் கீரை சமைச்சு சாப்பிட முடியாது. பூமியை நாசக்கடா மாற்றிட்டு 3ஆம் உலகப் போர் நடக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக அவன் மேலே உட்காந்து தின்னுக்கிட்டு கொளுத்து போய் படுத்து போட்டு பார்க்கணும். எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி வந்து ஆட்சி பண்ணணும். அதுக்கான வேலை அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது உனக்கு எதுவுமே தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருப்ப? கீரை சமைச்சு சாப்பிட்றாங்களா விண்வெளியில்? ஏதாவது கொஞ்சம் லாஜிக் இருக்கா? சாதாரண மக்கள் இந்தியாவில் இருக்கட்டும், அமெரிக்காவில் இருக்கட்டும், எத்தனை கோடி மக்கள் உணவு இல்லாமல் அன்றாடம் வாழ்வு இல்லாமல் எவ்வளோ பேர் செத்துட்டு இருக்கான் உணவு இல்லாமல் உலகத்தில். இவங்க கீரையை போய் விண்வெளியில் சமைச்சு தின்னுட்டு இருக்காங்க. உனக்கு இதுலயே முரண்பாடு தெரியலையா? பூமியில வாழ்ந்துட்டு இருக்க பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சாப்பிட்றானா வாழ்றானா கூட வக்கு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. விண்வெளியில போய் நீ கீரை சமைக்கிறன்ற யார் செய்யற? காது இருக்குன்னு சொல்லிட்டு என்னத்தையா கொண்டு சொல்லுவீங்களாடா? என்ன இந்த பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னா சத்தியமா சொல்றேன், அவன் வேர்ல்டு வார் கண்டிப்பா நடத்துவான். ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் நிச்சயம் நடக்கும். வெளுத்துக் கொள்பவர் வெளுத்துக் கொள்வார். சர்வே ஆஃப் ஃபிட்னஸ். தகுதி உள்ளவன் தப்பி பிழைக்கும். Who is this guy? இருள் கூட அவன் நிழல் தேடும், அவன் பூமி அதிரும், பகை நடுங்கும், வானம் முழங்கும், ஊழி எழுப்பும், வேலோடு எழுகிறார்.